ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டோ எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. எனக்கும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து நம்ம ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ரியலாகவே எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் எண்ட் வந்து Node.js யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸ் வந்து MongoDB யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மீன் ஸ்டாக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ பேசிக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா லிங்க்ஸ் மூலயமா தான் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி facebook.com இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வந்து www.facebook.com அப்படின்னு போட்டு அந்த வெப்சைட் மூலயமா நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் வந்து வெப்சைட் மூலயமா தான் பேக் எண்ட் ஆக்சஸ் பண்ணுது. ஓகேவா? பேக் எண்ட் வந்து ஒரு URL மூலயமா தான், ஆப்வியஸாக வந்து எல்லாமே URL தான், URL மூலயமா தான் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுது பேக் எண்டு. ஸோ எல்லாமே URL கனெக்டட் தான். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டு, அதாவது ஆங்குலர் வச்சு இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே பேசிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜ், ரெஜிஸ்டர் பேஜ் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம லாகின் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல, ஒரு புதுசாக எதுலேயோ போகிறோம், ஃபேஸ்புக்கில் போகிறோன்னா லாகின் பண்ணுவோம், இல்லை சைன்அப் பண்ணுவோம்ல. ரெஜிஸ்டர்னால் சைன்அப் தான். ஸோ நான் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்றத பேசிக்காக ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அந்த ஃப்ளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பர்சனை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஒரு பர்சனை நேம் வந்து என்ன, இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா MongoDBயில் போய்ட்டு எனக்கு இது ஸ்டோர் ஆயிரும், யூசர்ஸ் கீழே போய்ட்டு இது ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாகின் பண்ணும்போது நான் ரெஜிஸ்டர் பண்ண ஆள் வந்து கரெக்டான இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா அது ஆக்சுவலாக லாகின் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு Node.jsக்கு போவோம். Node.js வந்து MongoDB கூட கனெக்ட் பண்ணோம்ல, MongoDB கூட கனெக்ட் பண்ணி அது வந்து MongoDBயில் வந்து யூசர் ஆல்ரெடி இருக்காங்களா, ஐ மீன் இமெயில் பாஸ்வேர்டு இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இமெயில் பாஸ்வேர்டு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணோம் கன்சோலில். ஓகேவா? ஃபங்க்ஷன் F12 அழுத்தினா இது வந்து ஷார்ட்கட்டு கன்சோலுக்கு. ஸோ கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ சப்போஸ் இல்லை நம்ம வந்து இமெயிலோ பாஸ்வேர்டோ ஏதோ தப்பாக போட்டோம், ரெஜிஸ்டர்டு அந்த யூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இல்லை அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எரர் அடிக்கும். அந்த மாதிரி யூசர் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். இல்லை பாஸ்வேர்டு தப்புனா ராங் பாஸ்வேர்டு வரும். இல்லை வந்து இமெயில் ஏடே இல்லைனா வந்து இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு வந்துடும். ஸோ அங்கே யூசரே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் நம்ம பேசிக் ஃப்ளோ. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஒரு யூஸரை. கௌதம்னு போட்டுக்கிறேன். இமெயில் வந்து சும்மா என்னன்னாலும் போடலாம், கௌதம் at 123. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து 123 சேம் தான். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து இது வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக MongoDB வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸாக அந்த ஆப்ஜெக்டே அனுப்பிடும். ஸோ கௌதம் 123, கௌதம் பாஸ்வேர்டு வந்து 123. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக MongoDBயிலே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு யூசர். ஓகேவா? இப்போது லாகினில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணிக்கலாம். லாகினில் போய்ட்டு நான் மறுபடியும் கௌதம் 123 கௌதம் at 123 பாஸ்வேர்டு 123 அப்படின்னு போட்டேன்னா ஷோ பாஸ்வேர்டு ரைட் பாஸ்வேர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 123 போட்டு லாகின் பண்ணனா இங்கே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகணும். இது வந்து ஆக்சுவலாக போயிட்டு MongoDBயில் போய் செக் பண்ணோம், கௌதம் 123 வந்து இந்த இமெயில் இருக்கா, இந்த பாஸ்வேர்டு இருக்கான்னு இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணோம். இருக்குது. ஓகேவா? கௌதம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு, ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் இங்கே வந்து பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்குறேன், 1234 அப்படின்னு கொடுக்குறேன்னா இதை கிளியர் பண்ணிக்கலாம். கொடுக்குறேன்னா எரர் வருது. என்ன எரர் பார்த்தீங்கன்னா 500 எரர். எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கஸ்டம் எரர் மெசேஜ், நானாக கொடுக்குற மெசேஜ். ராங் பாஸ்வேர்டு வந்து ராங் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணோன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள், கரெக்டான ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் வந்துச்சு நமக்கு. ஸோ இது வந்து நான் கன்சோல் லாக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். MongoDBயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதை Node.jsலேருந்து ஆங்குலருக்கு எடுத்துகிட்டு வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். எரரையும் அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம இமெயிலே தப்பாக கொடுத்து பார்ப்போமே, கௌதம் at 12 இந்த மாதிரி ஒரு யூஸரே கிடையாது அங்கே. அப்போ நமக்கு வந்து எரர் வருது. மெசேஜ் என்ன வருதுன்னு பாருங்கள், இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் வருது.
போன வாட்டி நமக்கு ராங் பாஸ்வேர்டுன்னு வந்தது, ஏன்னா யூசர் இருந்தாங்க, பாஸ்வேர்டு தான் தப்பு. பட் இந்த வாட்டி வந்து யூசரே கிடையாது, 1 2ன்னு யாருமே கிடையாது, கௌதம் மட்டும் 1 2ன்னு. அதனால் இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ் வந்துச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாங்கோடிபி. ஆக்சுவலாக வந்து நான் அட்லஸ் டிபி, மாங்கோடிபி அட்லஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளவுட் டிபி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ டிபி தான், M0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. லைக் வந்து இது கண்டினியூஸாக ரன் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு ரிசோர்ஸுன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த புக் ஸ்டோர் டிபி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இது ஸோ டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் கீழே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே யூசர்ஸ் இருக்கா, ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் வந்து இது ரெண்டு ஏற்கனவே பண்ணியிருந்தேன் ரெஜிஸ்டரு. ஸோ இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்ல இப்போது, கௌதம் மட்டும் 1 2 3. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஆங்குலர் வந்து நோட்.js மாங்கோடிபியில் சேவ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணும் போது மாங்கோடிபி கூட நோட்.js வந்து மாங்கோடிபி கூட கனெக்ட் பண்ணி ஆக்சுவலாக அந்த நேமும் இமெயிலும் பாஸ்வேர்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். ஸோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்டையே திருப்பி அமுச்சு விட்றோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்குது. ஸோ இது வந்து மாங்கோடிபி வந்து இதுக்கு நான் தனியாக முடிஞ்ச வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து க்ளவுட் டிபின்றதால லைக் நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யாராச்சும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்காக போடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆங்குலர் கோடு. ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக பேசிக்காக வந்து நான் வந்து லாகின் அங்கே கிளிக் பண்ணுறேன்ல, லாகினோ ரெஜிஸ்டரோ கிளிக் பண்ணுறேன்ல, ஸோ அப்போ வந்து நான் வந்து இதுதான் எக்ஸிக்யூட் ஆகணுன்ற மாதிரி நான் இங்கே அங்கே வந்து ஒரு லாஜிக் போட்டிருப்பேன், லாகின் யூசர் ரெஜிஸ்டர் யூசர். ஓகேவா, ஸோ லாகின் யூசர் அங்கே கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக அங்கே நான் இமெயில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணல, அது எல்லாமே வந்து இது கூட வரும், இந்த லாகின் டேட்டா கூட வரும், ஜேசன் ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா, இங்கேருந்து நான் வந்து சர்வர் எங்கே ரன் ஆகுதோ, அதாவது Node.js சர்வர் எங்கே ரன் ஆகுதோ அந்த பாத்தை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். அது வந்து 3000 ரன் ஆகுது. ஓகேவா, இங்கே வந்து நமக்கு ஆங்குலர் வந்து பார்த்திங்கன்னா 4200 ரன் ஆகும். இங்கே பாருங்கள் 4200 ரன் ஆகுது. அதனால தான் நம்ம ப்ரௌசரில் வந்து லோக்கலோஸ்ட் 4200ன்னு போட்டால் நமக்கு வந்து ஆங்குலர் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது, லாகின் பேஜு ரெஜிஸ்டர் பேஜும். ஓகேவா, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா Node.js வந்து லோக்கலோஸ் 3000 ரன் ஆகுது. ஸோ அதனால் லோக்கலோஸ் 3000 அப்படின்னு போட்டு Node.jsல இந்த எண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த இடத்துல. அது வந்து நம்ம லாஜிக்கெலாம் பார்த்துக்கோம் என்ன பண்ணணுன்றதை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த டேட்டாவை மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறேன். எனக்கு வந்து அந்த இமெயில் பாஸ்வேர்ட் டேட்டாவை மட்டும் நான் வந்து இந்த இது கூடவே அனுப்பி வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஆங்குலர் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ Node.js கோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம Node.js கோட். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே பாருங்கள் app.listen 3000 அப்படின்னா இது போர்ட் நம்பர் 3000 ரன் ஆகும். ஸோ நான் இங்கே அதை ப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கேன், திஸ் ஆப் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்கோடிபியோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். நான் வந்து மாங்கோடிபி கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த மாங்கோடிபி வந்து காட்டுறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கோட்லாம் நீங்கள் விட்டுருங்க, நான் ஜஸ்ட் சொல்கிறத மட்டும் கேளுங்க. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வந்து கனெக்டட் டு மாங்கோடிபின்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா எரர் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இங்கே வந்து நமக்கு கனெக்டட் டு மாங்கோடிபி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அந்த /API /allow இதெல்லாமே வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே எதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, /API /auth /login அதுக்கு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஆக்சஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக auth routerன்னு சொல்லிட்டு அதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் /login இருக்கா, ஆக்சுவலாக இங்கே வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். /API /auth அப்படின்ற ரெக்வஸ்ட் வந்ததுன்னா auth router யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ /API /auth இங்கே வந்து பார்த்திங்கன்னா /login. ஸோ அந்த ஃபுல் நம்மளுக்கு யூஆர்எல் ஸ்ட்ரிங் இந்த யூஆர்எல் எண்ட் பாயிண்ட் வந்துச்சா. ஸோ அந்த லாகின் வந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து அந்த இதுவும் வரும், அந்த டேட்டாஸ் இமெயில் பாஸ்வேர்ட் டேட்டாவும் வரும் லாகின் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன், மாங்கோடிபி கூட செக் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து யூஸரே இல்லை, அந்த யூஸரே கிடையாதுன்னா இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸு, யூஸர் இருக்காங்க ஆனால் பாஸ்வேர்டு வந்து இல்லை அப்படின்னா வந்து ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறது. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டையும் அனுப்பி விட்றேன், யூஸருக்கு ஆப்ஜெக்டே அனுப்பி விட்றேன். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக. ரெஜிஸ்டர் வந்து நம்ம நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணோம்ல மாங்கோடிபியில் சேவ் பண்ணுறேன்.
user.save அப்படி சொல்லிட்டு மற்ற கோட்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஃப்ளோ மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி வந்து எல்லாமே கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நானே என் ஃப்ரெண்டும் ஃப்ரீ டைமில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான். சும்மா பேசிக்காக புக் ஸ்டோர்னு சொல்லிட்டு சும்மா நாலேஜ் கற்றுக்கிட்டதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் அது வந்து டக்குன்னு மறந்து போயிடும். நம்ம போக போக நமக்கு வந்து மறந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் டைம்ஸ்லலாம் வந்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி ChatGPT ஹெல்ப் உடைய வந்து நாங்களாம் அப்படி தான் பண்ணுறோம். ChatGPT ஹெல்ப்போடைய உங்களோட நாலேஜை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அப்டேட்டடாகவே இருப்பீங்க. அப்டேட்டடானால் வந்து அந்த நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், மறக்காது மெயினாக. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஓன் ஐடியாலஜியை வச்சு கூட நம்ம பண்ணிகிட்டே நம்ம க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ராடக்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து ஃப்யூச்சரில் கூட வேறு லெவலில் போக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை பேசிக்காக கூட நீங்கள் அந்த நாலேஜை கீப்பப் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? உங்கள் ரெஸ்யூம்ஸ்லேயும் அதை போட்டுக்கலாம், ரெஸ்யூம்ஸில் போட்டு கூட காமிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எப்போவுமே நமக்கு யூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேபி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வருமா, இல்லை வந்து ஜாவா கண்டினியூ பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். 3 வீடியோ போட்டிருப்பேன் ஜாவா பேசிக்ஸ்லேருந்து. ஸோ அதுதான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்தது. ஸோ அடுத்த வீடியோ வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.